ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தையல் வேலையில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்படி அடுத்தடுத்து நம்மளோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ எப்படி இன்னும் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்றதுக்கு தான் இந்த சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்க டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு என்ன டிப்ஸ்ன்றதை பார்க்கலாம். அதாவது நம்ம தையல் வேலையில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா நம்ம வெறும் ஸ்டிச்சிங் மட்டுமே பண்ணிகிட்ருக்கக்கூடாது. அது கூட சேர்த்து ஸ்டிச்சிங் ரிலேட்டட் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை எல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி நம்ம மட்டும்தான் அதை ஃபுல்லாமே பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ ஸ்டிச்சிங் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க வந்து எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் நீங்களே பாருங்கள். ஒரு 5லேருந்து 6 ப்ளவுஸ், இன்னும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 ப்ளவுஸ் அந்தளவு தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஆனால் நம்ம இந்த மாதிரி நம்ம மட்டுமே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா எப்படி க்ரோத் ஆக முடியும்? இது கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வீட்டிலேருந்து தைக்கிற நம்ம என்ன பண்ணுறது? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மக்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது தைக்கிறதுக்கு, ஆனால் எனக்கு துணி வரலை, ஆனால் எனக்கு தைக்க தெரியும் அப்படின்றவங்களுக்கு நம்மளோட ஸ்டிச்சிங் மெத்தடை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால எந்த தப்புமே கிடையாது. அவங்க நாளுக்காக சம்பாதிச்சுட்டு போட்டுமே, இதில் என்ன இருக்குது? அதனால் நம்மளோட ஸ்டிச்சிங் மெத்தடையும் நம்ம வந்து எந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்றதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, நம்மளுக்கு 4 ப்ளவுஸ் வர்ற இடத்துல நம்ம வந்து 8, 12 அப்படி டபுளாக நம்ம வந்து நம்மளோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளோட ஒர்க்கை நம்ம ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணும்போது வீட்டில் இருந்து நம்ம வேலை பார்க்குறவங்களும் நம்மளோட தையல் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட இன்கம் சோர்ஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ ஸ்டிச்சிங் அவங்களுக்கு தெரியலை, ஸ்டிச்சிங் வந்து உங்களோட மெத்தடில் அவங்களுக்கு வரல அப்படின்னா ஸ்டிச்சிங்கை விட்டுட்டு மற்ற ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக இருக்கிற நிறைய ஒர்க்ஸை நம்ம எடுத்து அந்த ஒர்க்கை அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்மளோட பிஸ்னஸும் டெவலப் ஆகும். அவங்களுக்கும் ஒரு இன்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களோட லெவலில் அவங்களும் மேலே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஒர்க் ரிலேட்டடாக நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, சாரீ ப்ளீட்டிங் தனியாக பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்மளே எடுத்து பண்ணலாம். நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி சாரீ ப்ளீட்டிங், அதுக்கப்புறம் சாரீ சுங்கு வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நம்ம எடுக்கிறோம். ஆனால் நிறைய ஆர்டர் நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்மளால் அதை பண்ணவே முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வேணான்னு விடாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுக்காகவும் நம்ம அந்த வேலையை நம்ம 4-5 பேர்கிட்ட பிரித்து கொடுக்கலாம். வீட்டில் இருந்தே நிறைய லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் அந்த ரிலேட்டடாக பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ கரெக்டாக இருக்காது. சில பேருக்கு கட்டிங் நல்லா வரும், சில பேருக்கு ஸ்டிச்சிங் நல்லா வரும், சில பேருக்கு சாரீ ப்ளீட்டிங் நல்லா வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கில், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எது நல்லா வருதோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஒர்க் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது 3ல் 1 பங்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அதுலேருந்து வந்து 1 பங்கு அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்மளோட தையல் லெவலை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். அதே மாதிரி நம்ம எந்த ஒர்க் வந்தாலும் நம்ம இல்லைன்னு சொல்லாமல் நம்ம எடுத்துணும். ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ், ஸ்கூல் யூனிஃபார்ம், இந்த மாதிரி எது வந்தாலும் நம்ம எடுத்து நம்மளால் அதை பண்ண முடிகிறத நம்ம பண்ணிவிட்டு, நம்ம பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஒர்க்கை நம்ம ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறது மூலமாக நம்ம 3ல் 1 பங்கு வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும், மிச்சம் 2 பங்கு நம்மளுக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமா நம்மளோட தையல் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட அமௌண்ட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்மளோட க்ரோத்தை வந்து அடுத்தடுத்து நம்ம கொண்டு போக முடியுமே தவிர, நம்ம ஒரே ப்ளவுஸே தைச்சிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா நம்ம பண்ணவே முடியாது. வெறும் ப்ளவுஸ் மட்டுமே தைச்சிட்டே உட்காந்துருக்கோம் அப்படின்னா மற்ற ஒர்க் எல்லாமே நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக இருக்க எல்லா ஒர்க்கையும் நம்ம எடுக்க பார்க்கணும். யார் நம்மக்கிட்ட ஏதாவது ஒர்க் ரிலேட்டட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண பார்க்கணும். அந்த மாதிரி தான் நம்மளோட க்ரோத் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தையல் வேலையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நல்ல க்ரோத் கிடைக்கும். ட்ரை பண்ணியும் பாருங்கள். மற்றவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், நீங்களும் முன்னேறின மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சுங்கு ஒர்க்குன்னு சொன்னேன் இல்லையா, சாரீ சுங்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சுங்கு ஒர்க்கு மட்டும் கிடையாதுங்க. அதில் நிறைய டிசைன் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு சேலுக்கே நம்ம எவ்வளோன்னு சொல்லி சார்ஜ் வாங்கலாம், நார்மலுக்கும் டிசைன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரீ ப்ளீட்டிங் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் இருக்குது, ஹேங்கிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்தந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நம்ம ஒரு பங்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட பிஸ்னஸ் கண்டிப்பாக க்ரோத் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெறும் ஸ்டிச்சிங் மட்டுமே பண்ணாமல் இந்த ஒர்க்லாம் எடுத்து நம்ம பண்ணும்போது நம்மளோட க்ரோத் எங்கேயோ போயிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், தேங்க்யூ.